முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் நஷ்டத்தில் இயங்கிய வேலூர் மாவட்ட கூட்டுறவு அச்சகம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய நடவடிக்கையால் தற்போது சுமார் 23 லட்சம் ரூபாய் லாபத்தில் இயங்கி வருவதோடு பல லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையும் பெற்றுள்ளது. நஷ்டத்தில் இருந்து லாபத்திற்கு மாறிய இந்த அச்சகம் பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. வேலூர் மாநகரில் கடந்த 1953ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட வேலூர் மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தில் அரசு துறைகள் மற்றும் இதர துறைகளுக்கான படிவங்கள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. கடந்த திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் இந்த அச்சகம் 175 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டத்தில் தள்ளப்பட்டது. பின்னர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட்டுறவுத்துறையில் மேற்கொண்ட பல்வேறு சீரிய நடவடிக்கைகளால் நஷ்டம் சரி செய்யப்பட்டு தற்போது 22,25,000 ரூபாய் லாபத்தில் இயங்கி வருகிறது. மேலும் வேலூர் மாவட்ட கூட்டுறவு வங்கியில் பல லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையும் கணக்கு வைக்கப்பட்டுள்ளது. சென்ற ஆட்சியாளர் காலத்தில் சுமார் 1.25 கோடி ரூபாய் நஷ்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி 2011 ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கி நம்முடைய சுமார் அந்த 1.25 கோடி ரூபாய் கடனை அடைத்து இன்றைக்கி இந்த நான் பொறுப்பேற்ற இந்த 2.5 ஆண்டு காலத்தில் இன்றைக்கி நம்முடைய வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் டெபாசிட்டாக சுமார் 71 லட்சம் நாங்கள் வைத்திருக்கிறோம். வேலூர் மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தை நவீனப்படுத்தும் வகையில் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் கணினி மயமாக்கப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆட்டோமேட்டிக் கட்டிங் மிஷின், ஸ்டிச்சிங் மிஷின் ஆகியவை புதிதாக இடம்பெற்றுள்ளன. மேலும் அச்சகத்தில் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்ட கூட்டுறவு அச்சகம் பைண்டிங் பீரியடில் நல்ல முறையில் செயல்பட்டு வருது. இப்போ தமிழக அரசு இப்போ இருக்கிற பணியாளர்கள் 15 வருஷமாக சம்பளம் இல்லாமல் இருந்தது, குறைஞ்ச சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற அரசும் அம்மாவுடைய தயவால் இன்றைக்கி சம்பளம் எல்லாருக்கும் புது சம்பளம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இருக்கிற பணியாளர் உற்சாகத்தோடு செயல்பட்டு வராங்க. அச்சக பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு நிதி உதவி வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சரின் நடவடிக்கையால் பணியாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட்டு வருகின்றனர். எங்களோட வியாபாரத்தை மேம்படுத்த திருப்பத்தூர் மற்றும் குடியாத்தம், அரக்கோணம் ஆகிய 3 கிளைகளில் வியாபார மையங்கள் அமைச்சிருக்கோம். அதன் மூலம் எங்களோட அச்சகம் நல்ல நிலையில் வியாபார முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. மற்றும் எங்களுக்கு அச்சக வளர்ச்சிக்கு தேவையான புதிய இயந்திரம் ஒன்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 52 லட்சத்தில் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் கடலூர் மற்றும் விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய கூட்டுறவு அச்சகங்களுக்கு எங்கள் அச்சகம் மூலிமா எங்கள் அச்சக பணியாளருக்கு அனைவருக்கும் சம்பள உயர்வு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆணையின்படி வழங்கியிருக்கோம். அதன் மூலம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் 36 ஆண்டாக பயின்றாங்க பணிபுரிகிறோம். இந்த வடவேடு மற்றும் கூட்டுறவு அச்சகத்தில் தமிழ்நாட்டிலே சிறந்த முறையில் பைண்டிங் செய்து தரோம். தொழில் பைண்டு, லெதர் பைண்டு, எல்லா பைண்டும் எல்லா சொசைட்டியும் செய்து தராங்க. இப்போ அம்மா ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தான் எங்கள் குடும்பமும் பிரசுத்த தொழிலாளர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு நன்றி. வேலூர் மாவட்ட கூட்டுறவு அச்சகம் தற்போது விற்பனை, பைண்டிங், எந்திரம் என 3 பிரிவுகளாக செயல்பட்டு வருகிறது. அச்சகத்தை மேம்படுத்த தமிழக அரசு சார்பில் வட்டியில்லா கடனும் வழங்கப்பட்டு வருகிறது. 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதியிலிருந்து வட்டியில்லா கடன் பெறப்பட்டு கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையால் அச்சகம் நல்ல முறையில் செயல்பட்டு அனைத்து துறைகளுக்கும் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வேலூர் சிவமூர்த்தியுடன் கணேஷ்.